if I'm going with you, I know we'll get to the other side. Sinking in and out. இ-பைக் ஆயக்கரன்குளம் அந்த ஏரியாவில் தான் இருக்கும். மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் அதிகம் வாழ்ற பகுதி அப்படின்னா இந்த டெல்டா ஏரியா தான். நிறைய பேர், அதாவது 100 வண்டி ஓடிச்சுனாக்க குறைஞ்சது ஒரு 30 வண்டி பார்க்க ஈவிலர் இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்க போனீங்கன்னாக்கா ஒரு 10 வண்டி கிடக்குன்னா அதுல 6 வண்டி 5 வண்டி ஈவிலர் வண்டி நிக்குது. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இந்த ஆயக்கரம். இங்க வந்துட்டு நற்றினை இ-பைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொமாக்கி பைக் டீலர்ஷிப் எடுத்து ரொம்ப சிறந்த முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். அண்ணா வணக்கண்ணே, உங்கள் பேர்? புவனேஸ்வரன். ரைட். இந்த நிறுவனத்தில் என்ன இருக்கீங்க? சர்வீஸ் பார்க்குறேன். நம்ம ஷோரூம்ல எந்த மாதிரியான வண்டிகள் இருக்குது சொல்லுங்க. இங்க கைவசம் லோ பட்ஜெட் வண்டியும் இருக்கு, ஹை பிரைஸ்லயும் இருக்கு. அவங்க என்ன ரேஞ்ச் எதிர்பார்க்கறாங்களோ கஸ்டமர் அது மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். எவ்வளவு தூரம் போகணும், எவ்வளவு சார்ஜ் இருக்கணும், அது மாதிரி. ஏன்னா பேட்டரி, சாதா பேட்டரி, லித்தியம் பேட்டரி மாதிரி எதுனாலும் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமரோட விருப்பத்தை நம்ம செஞ்சு கொடுப்போம். சார், இங்க மக்கள் வந்து என்ன மாதிரி விரும்புவாங்க? பெரிய வண்டி விரும்புவாங்களா இல்ல லோ பட்ஜெட் வண்டி விரும்புவாங்களா? அதிகமா லோ பட்ஜெட் தான் கேட்கறாங்க. அதிகமா லோ பட்ஜெட் தான். ஏன் இப்ப இந்த ஏரியாவில் வந்து அதிகமா லோ பட்ஜெட் கேட்கறாங்க? எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கு. அடிக்கடி யூஸ் பண்றது, ஸ்கூல் போறதுக்கு, பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறதுக்கு, வயசானவங்க ஓட்டுறதுக்கு, அதுக்காக பெட்ரோல் செக்கம் பண்றதுக்கு, பெட்ரோல் விலையை ஏற்றதுனால பயன்படுத்துறாங்க. எல்லாரும் மாறிட்டு வராங்க, கொஞ்சம் மாறிட்டு வராங்க. இந்த வண்டி மாடல் என்ன? இந்த வண்டியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த வண்டியோட மாடல் வந்து கொமாக்கி X1 சார். இதோட வேகம் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 25 போகும். 25? ஆமா, 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். இந்த தூரம் பாத்தீங்கன்னா 45 50 கிலோமீட்டர் போகும். கம்பெனி சொல்றது அதே போகுது, கஸ்டமர் அதே சொல்றாங்க. போகுது 45 50 போகுமா? இந்த வண்டி வந்து ஹெல்மெட்டுக்கெல்லாம் வேலை இல்லை. இந்த வண்டி வந்து ஹெல்மெட் தேவையில்லை. இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல், அதனால ஹெல்மெட் தேவையில்லை. அந்த மாதிரி லைசன்ஸ் தேவையில்லை. நம்ம சேஃப்டியா அந்த வண்டி ஓட்டிக்கலாம். ஒன்றும் வேகம் அதிகம் போகாது, பிரச்சனை இருக்காது. அதனால ஸ்லோவா போகுது, ஈஸியா இருக்கும் பயன்படுத்துறது, ஹேண்டில் பண்றது பொறுத்து இருக்காது. இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? 18 வயசுக்கு மேல உள்ள பசங்க எடுத்து ஓட்டலாம். அது மாதிரி வயசானவங்க ஓட்டலாம். புதுசா கத்துக்கிறவங்க இதுல லேடிஸ் அதிகமா ஓட்டலாம். பிரச்சனை இருக்காது, ஈஸியா இருக்கும். வண்டி எடுத்து மூவ் பண்ணோம்னாக்க ஃபாஸ்டா போற அந்த மூமெண்ட் கிடையாது. இதுலயே சுவிட்ச் டைப் இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அது மாதிரி. இதுல கியர் மாதிரி மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு 15 வேகம் போகும், அடுத்து 2 மாத்திங்கன்னா ஒரு 20 போகும், 3 மாத்திங்கன்னா அந்த கியர் சிஸ்டம். இந்த வண்டி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குதானே? கண்டிப்பா இஎம்ஐ இருக்கு. இஎம்ஐ பண்ணிக்கலாம், உடனே பண்ணி கொடுப்போம். உடனே பண்ணி கஸ்டமருக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி. வந்து கஸ்டமர் வந்து கேக்குறாரு, எனக்கு வண்டி வேணும், அப்ப ரெடி கேஷ்னாக்க உடனே ஆயிடும். இப்ப சில இடத்துல பினான்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு 2 or 3 days ஆகுது. இப்ப உங்க நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி 2 or 3 days ஆகுமா இல்ல உடனே பண்ணி? அவர் கணக்கு தான். 1 hour 2 hour அதுக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா இந்த கொமாக்கி X1 இந்த வண்டியில என்ன ஸ்பெஷல்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஸ்பெஷல்னா அதுல வந்து கீ செட் பாத்தீங்கன்னாக்க ரிமோட் கண்ட்ரோல் உள்ளது இருக்கு. இதுல இதுதான் கீ. ஆமா, கீ செட். இது ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பெரிய காரு இந்த மாதிரி வண்டி மாதிரி கீ செட் உண்டு. அப்போ வந்து நான் கீ போடாமலேயே ரிமோட்லயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வாவ். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆமா, 2 வாட்டி பிரஸ் பண்ணா லாக் ஆயிடும். ஆமா, இது லாக் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. வண்டி யாரும் மூவ் பண்ண முடியாது. நைட் நேரத்துல லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா யாரும் எடுத்த உடனே அலார்ம் சவுண்ட் கொடுக்கும். வண்டி தள்ளினாலோ மூவ் பண்ணாலும் சவுண்ட் வரும். வேற யாரும் கையை வச்சு சவுண்ட் அலாரம் அடிக்கும். அது மாதிரி இந்த லாக் ஓபன் பண்ணா லாக் ஆப்ஷன் ஓபன் இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா டபுள் சவுண்ட் வரும். இப்போ ஓபன் ஆயிடுச்சு. சரி. இந்த ஒரு பவர் சிம்பிள் போட்டிருக்கேன். இது பவர் சிம்பிள் வந்து நம்ம வந்து கீ இல்லாமலே யூஸ் பண்ணிக்கலாம். கீ இல்லாம ரிமோட் கண்ட்ரோல்ல ஆன் ஆகும் வண்டி. ரைட், வண்டி ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகும், மூவ் பண்ணலாம். அந்த வண்டி மூவ் பண்ணலாம். இந்த வண்டியில வந்து நம்ம கார்ல உள்ள மாதிரியே அலாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட் வண்டிக்கு இவ்வளவு ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமா இல்ல? ஓகேண்ணே. அது போல இதுல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. கொஞ்சம் புரிதலே எதிரே வண்டி இப்ப நின்றுச்சுன்னா நம்ம காலால மூவ் பண்ணுவோம்ல, அந்த வேகம் பின்னாடி ரிவர்ஸ்ல வரும். அந்த வண்டி இந்த கியர் பட்டன் இருக்கு, இதை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா பின்னாடி மூவ் ஆகும், ரிவர்ஸ் வரும். வண்டி லைட் எல்லாம் எப்படின்னா? லைட் நல்லா பிரைட்டா இருக்கும். நீங்க நைட் நேரத்துல யூஸ் பண்ணீங்கன்னா டிம் பிரைட் எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கும். வெளிச்சம் நல்லா இருக்கணும். இது பகலா இருக்கு, இப்போ தெரியாது நமக்கு. இருட்டுல பாத்தீங்கன்னா என்ன வெளிச்சம் இருக்கும். அது மாதிரி சைடு இண்டிகேஷன் எல்லாம் இருக்கு. எல்லா வண்டியும் லெஃப்ட் ரைட் இண்டிகேஷன் சவுண்ட் இருக்கு. ஆரன் பாத்தீங்கன்னா சவுண்ட் எல்லாமே இருக்கும். ஆரன் சவுண்ட் காமனா உள்ளதான் எல்லாத்துக்குமே. அது மாதிரி அதுல கியர் சிஸ்டம் இருக்கு. வண்டியோட எப்படி கியர்னா எப்படி நீங்க சொல்றது எனக்கு புரியல. வண்டியோட ஸ்பீடு
ஸ்பீடு அதிகரிச்சுக்கிறது குறைச்சிக்கிறது. ஓ அது மாதிரி ஃபர்ஸ்ட் 1ல வச்சீங்கன்னா ஒரு 15 வேகம் போகுது, 15 கிலோமீட்டர் போகும் தூரம் வேகம் ஸ்பீடு காமிக்கும். அடுத்து 2ல வச்சீங்கன்னா ஒரு 20 காமிக்கும். 3ல வச்சீங்கன்னா ஃபுல் ஸ்பீடு போகும். நமக்கு தேவையானதை வச்சுக்க வேண்டியதான் ஸ்பீடு. சரி, இப்ப நம்ம 3ல வச்சுட்டு 15 கிலோமீட்டருக்கு மேல போகலாம், வேகமா போகலாம். வேகமா போறது தானே உங்களுக்கு. அதோட வேகத்தை கூட்டிக்கிறது குறைச்சிக்கிறது. இந்த வண்டியோட பின்னாடி பேக் சைடு பாத்தீங்கன்னா டிக்கில வந்து நீங்க ட்ரிப்பர் இருக்கு. வண்டியை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நாள் வண்டி நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதுல இருந்து பவர் வேஸ்ட் ஆகாது. இதுல எலி கடிக்கிற தொந்தரவு எல்லாம் இருக்காதுல்ல? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நம்ம சேஃப்டியா வச்சுக்கணும். அது மாதிரி வந்து எலி கடிக்கிறதெல்லாம் நீங்க வேரண்டி கொடுக்க மாட்டீங்களா? எப்படி கொடுக்க முடியாது இல்ல. எலியோட பல்லதான் போடுது. ஆமா, சரி சரி. அது மாதிரி நைட்ல ஏதாவது ஜாம மெட்டீரியல் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க லைட் வெளிச்சம் வந்ததுல லைட் டச் லைட் டச் பண்ணா லைட் எரியும். மறுபடியும் டச் பண்ணீங்கன்னா பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். அது மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸும் நிறைய இருக்குது. நீங்க ஜாம வச்சுக்கலாம் அதுல. ரைட்டு. எவ்வளவு காய்கறி வாங்கி ஒரு 200-300 ரூபாய் காய்கறி வாங்கி கண்டிப்பா 5 கிலோ வாங்கிக்கலாம். 5 கிலோ வாங்கிக்கலாம். பட்ஜெட் 5 கிலோ காய்கறி வாங்கிக்கலாம். சரி சரி. இது ஒரு சார்ஜர். அண்ணன் வந்து காய்கறி வாங்கியிருப்பாரு போல. ஆமா சரி சரி. ஆனா இதான் சார்ஜரா? ஆமா சார்ஜர். கொடுங்க பாப்போம். இங்க பாருங்க சார்ஜரை திறந்து பார்க்கலாமா? திறந்து தரமா பாரு. பேச மாட்டீங்களா? இல்ல பேச மாட்டேன். எவ்வளவு அடக்க ஒடுக்கமா வந்துருச்சு. என்ன சொல்ல போனா மொபைல் சார்ஜர் போல வந்து போல இருக்கு. இது ஒரு கனெக்ட் பண்ற ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ஏரியா தான். நம்ம எங்க எங்க இந்த ஏரியா சீட்டுக்கு நேரா கீழே இந்த ஏரியால கனெக்ட் பண்ணுவோம். 3 பின் இருக்கும். இதுல கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது. நீங்க இதுல நம்ம பவர் எடுத்துக்கலாம். பவர் இந்த சாதாரண நார்மல் பவர்ல போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாலாம் தேவையில்லை. இங்க பாருங்க சார்ஜர் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா அழகா மேட் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஏறுதோ இல்லையோ ஆனா பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்கும். இந்த பட்டா இதான் பர்சன்டேஜ். லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். லாஸ்ட் ஃபைனலா வந்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்ட் பை எரியும். எல்லா லைட்டுமே ஒரே நேரத்துல எரியும். ஸ்டாண்ட் பை லைட் ஆயிடுச்சுனாக்க அப்ப நைட் நேரத்துல நம்ம சார்ஜ் போட்டா வீடே வெளிச்சமா இருக்கும். ஆமா, அந்த அளவுக்கு வெளிச்சம் பிரைட்டா இருக்காது. வித்தியாசமா வெளிச்சம் இருக்கும் அதுல. அது மாதிரி ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா கூலர் ஃபேன் இருக்கும். சார்ஜ் ஆகும்போது கூலிங் ஓடிட்டே இருக்கும். சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் அந்த ஃபேன். சரி, இந்த சார்ஜர் வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப சின்னதா அழகா அடக்கொடுக்கமா இருக்கு. சார்ஜர் வண்டியை விட சார்ஜர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த சார்ஜர் எல்லாம் வாரண்டி உண்டானே? உண்டு. 6 மாசம் வாரண்டி உண்டு. 6 மாசம் வாரண்டி உண்டு. சரி, இந்த சார்ஜர் வந்து ப்ராப்ளம் ஆகுமா? ஆகாது. ஹை வோல்டேஜ் கஸ்டமர் பண்ற தப்பு தான். வோல்டேஜ் மாத்தி போட்டாங்கன்னா வேரியேஷன் வந்துச்சுன்னா டேமேஜ் வரும். அதெல்லாம் அந்த மாதிரி உள்ளதுக்கு நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா? பண்ணி கொடுக்குறோம். சர்வீஸ் அனுப்பி செஞ்சு கொடுக்குறோம். அது மாதிரி இந்த எலி கட் பண்றது போறது நார்மலா வெளியே தான் பார்க்கணும். எலிக்கு வாரண்டி கிடையாது. வண்டிக்கு வாரண்டி. இந்த ட்ரிப்பர் வந்து என்ன கான்செப்ட் கவனம் அந்த ட்ரிப்பர் இருக்குது? இப்போ நாங்க ஏதோ பிரிச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னாக்க இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டா பவர் வராது. கட் பண்ணி ஏதோ ஜாயிண்ட் போறோம், எலக்ட்ரிஷியன் ஏதோ பார்க்கணும், பல்ப் பிரச்சனை ஏதோ பார்க்கறானாக்க ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். அது மாதிரி பவர் வேஸ்ட்ல 2 நாள் 3 நாள் வண்டி எடுக்கிற நிறுத்தி வைக்கிறாங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சு அப்படியே இருக்கும். இந்த வண்டியை பாத்தீங்கன்னா இதுல கலர் வந்து ஒரு 7 கலர் வருது இதுல. ஆமா, நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ நாங்க கஸ்டமர் கேட்கறது கலர் எடுத்து கொடுப்போம். கைவசம் இருக்கிற கலர் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா 2 நாள் 3 நாள் ரெடி பண்ணி கொடுப்போம். கலர் ஆர்டர் போட்டு வாங்கி. சரி, அது மாதிரி இந்த ஃப்ரண்ட்டை பாத்தீங்கன்னாக்க டியூப்லெஸ் டயர், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர். அது மாதிரி டிஸ்க் வரும், நான் டிஸ்க் வரும். நம்ம தேவைன்னா கஸ்டமர் சொல்ற டிஸ்க்ல வேணும்னா டிஸ்க்ல கொடுப்போம். இல்ல இது வந்து ஆர்டினரி ட்ரம் பிரேக் இருக்கிறது. அதே மாதிரி பேக்லயும் இந்த ட்ரம் பிரேக் தான் இருக்கு. பேக்லயும் ட்ரம் பிரேக் தான் இருக்கு. ஷாக் அப்சர் டைப்லாம் அப்படின்னா ஷாக் அப்சர்லாம் குவாலிட்டி நல்லா லோடு வச்சீங்கன்னா அதோட மூவ்மெண்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்லா தெரியும். டபுள்ஸ் போகும்போது ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்கும். ஆமா, அது மாதிரி ஃபுரண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும். நீங்க கொஞ்சம் ஜாம ஒரு பொட்டி வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு அதுல. ஒரு தக்காளி பொட்டி வைக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். தக்காளி பொட்டி வைக்கலாம். ஆமா, அது மாதிரி 120 கிலோ கெபாசிட்டி வண்டி லோடு இருக்கும். அது 120. ஆமா, அதோட வெயிட் வச்சு இருக்கும். அதாவது 45 to 50 சொல்றோம்ல, அந்த 5 கிலோமீட்டர் தான். 5 கிலோமீட்டர் டபுள்ஸ் போனா அது அந்த கேப் வந்து அந்த 5 கிலோமீட்டர். எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் வண்டியோட வருமா இல்ல? இல்ல, எக்ஸ்ட்ரா பிட்டிங் கஸ்டமர் கேட்டா பண்ணி ஆர்டர் பண்ணி போட்டு கொடுப்போம். நம்மளோட கையில இருக்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங். பின்னாடி பாத்தீங்கன்னா கேரியர் டைப் வரும். அது மாதிரி சைடு 2 சைடு கால் வச்சுக்கிற மாதிரி புட்ரெஸ்ட் வரும். புட்ரெஸ்ட். ஆமா, நார்மல்ல வராது. நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் அது. ஆமா, லோ பிரைஸ்ல நாங்க எடுத்து நிறைய பண்ணிட்டு. அதிகமா சர்வீஸ் வருமா இல்ல? இதுல மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு அதிகமா ஒன்றும் வராது. நீங்க வந்து மோட்டர் வந்து பேக்ல இருக்கிறதுனால ரியர்ல இருக்கு பின்னாடி, அதனால நீங்க அடிக்கடி ஏர் செக் மட்டும் பண்ணிக்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம். அது மாதிரி வெயில் டைம்ல அடிக்கடி ஏர் செக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா மத்தபடி எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்காது. பெட்ரோல் வண்டி மாதிரி ஆயில் மாத்துறது எதுவுமே தேவை கிடையாது. வாட்டர் வாஷ் நாங்க பண்ணி கொடுப்போம். எங்கள்ட்ட வந்தா நாங்க வாட்டர் வாஷ் கிளியர் பண்ணி கொடுப்போம். கஸ்டமரோட ஓகே நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி வாட்டர் வாஷ். ஈவிலரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி? நீங்க பண்ணலாங்கிறீங்க, அவங்க பண்ணக்கூடாதுங்கிறாங்க. மாறுபட்ட கருத்தா இருக்காது. கஸ்டமர் விரும்புறாங்க, பண்ற இடத்துல பண்ணலாம் கரெக்டா. பேட்டரியில டச் பண்ணாம சர்க்யூட்ல தண்ணி போடாம எப்பவுமே ரெகுலரா பண்ணுவோம். நாங்க ட்ரிப்பர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு
மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வெயில்ல ஒரு 1 ஹவர் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் கையில கொடுப்போம். சரி, இதுல வந்து என்ன மாதிரி பேட்டரி யூஸ் பண்றாங்க? லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் பெராக்சைடு இருக்கு, அந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்றாங்களா இல்ல ரெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்றாங்களா? என்ன மாடல் பேட்டரி யூஸ் பண்றாங்க? நார்மலா ரெட் ஆசிட் பேட்டரி போட்டு இதுல வரும். கஸ்டமர் கேட்டா நாங்க இதே வண்டிக்கு நாங்க லித்தியம் பண்ணி கொடுக்கலாம். பண்ணி அதுல ஆப்ஷன் அதாவது பிரைஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். ஆமா, டிஃபரண்ட் வரும். அவ்வளவுதான். ஆனா வண்டி ஒண்ணுதான். பேட்டரி வந்து எந்த பேட்டரி வேணாலும் போட்டு. ஆமா, அதுக்கு வாரண்டி கூட வரும். பேட்டரி லித்தியம் போட்டோம்னா வாரண்டி வரும். கொஞ்சம் மைலேஜ் எக்ஸஸா இருக்கும். அதுல எக்ஸஸா இருக்கும். பேட்டரி லைஃப் வரும். எவ்வளவு லாங் போகணுங்கிறத பொறுத்துதான் பேட்டரி. சரிங்களா? நீங்க வந்து ரொம்ப லாங் போகணும்னா வேற பேட்டரி மாத்திக்கலாம். லித்தியம் அயன் மாத்திக்கலாம், லித்தியம் பெராக்சைடு மாத்திக்கலாம், என்ன பேட்டரி வேணாலும் அதுல மாத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை எனக்கு நார்மல் போதும் அப்படின்னாக்க இதுல இருக்கிற பேட்டரியை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவில் இருந்து நீங்க கால் பண்ணாலும் கண்டிப்பா எடுத்து பதில் சொல்லுவாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி எடுக்கலன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த வண்டியை வந்து நாங்க ஓட்டி பார்க்கலாமா? கண்டிப்பா ஓட்டி பார்க்கலாம். கண்டிப்பா. ட்ரையலுக்குன்னு வண்டியை வச்சிருக்கோம் தனியா. இப்ப கஸ்டமர் வந்து கேக்குறாங்க, ட்ரையலுக்கு நீங்க வண்டி கொடுப்பீங்களா? ஓட்டி புது வண்டி கொடுக்க மாட்டோம். ட்ரையலுக்குன்னு வண்டி இருக்கு, கொடுப்போம். ட்ரையலுக்கு வண்டி இருக்கு. நம்மள்ட்ட பேட்டரி 2 வண்டி இருக்குது, நிறைய இருக்குது. அதுல எதுனாலும் எடுத்து சூஸ் பண்ணி அவங்க ஓட்டலாம். ட்ரையலுக்கு வண்டி இருக்குதான். நம்ம வண்டியை எடுத்து ஒரு மூவ் பண்ணி பார்ப்போமா? எங்களுக்கு டைம் ஒதுக்கி இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. நான் இப்போ அந்த வண்டியை சாவி போட போறேன். வண்டியை மூவ் பண்ணி பாக்குறேன். வண்டியை மூவ் பண்ணிட்டேன், சாவி போட்டேன். இப்போ வந்து பார்க்கிங் மோடுல இருக்குது. பீன் வந்திருக்கு, அது வந்து பார்க்கிங் மோடு. இந்த பார்க்கிங் மோட் ரிலீஸ் ஆகணும்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்னே பார்க்கிங் பட்டன் அமுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பிரேக்கை ஒரு டைம் பிடிச்சி விட்டோம்னாக்கா வண்டி வந்து பார்க்கிங்ல இருந்து ரெடி ஆயிடும். பிரேக்கை பிடிச்சி விட்டேன், வண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூவ் பண்ணி பார்ப்போமா? வா, வண்டி சூப்பரா வருது. இப்போ நான் ரிவர்ஸ் போறேன். ரிவர்ஸ் கியர் இருந்தா இருக்கு, ரிவர்ஸ் கியரை போடுறேன். ரிவர்ஸ் கியர் அமைக்கிட்டேன். ரிவர்ஸ் போமா? அமைக்கு பிடிக்கணுமா? ரைட், அமைக்கு பிடிச்சிக்கிட்டு நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் போகும். வா, சூப்பரா இருக்கு. ஏதாவது நம்ம புழுதியில மாட்டிட்டோம்னு வச்சுங்களேன், ஈஸியா இருக்கு. அடுத்தவங்களை நம்ம ஹெல்ப் கூப்பிட வேண்டியில்லை, அழகா போகுது. அது வந்து புஷ் பண்ற பட்டன் தான். நீங்க ஒரு டைம் புஷ் பண்ணிக்கிட்டு நீங்க ஆக்சிலேட்டரை மூவ் பண்ணீங்கன்னா லைட்டா நான் வண்டியில வந்துடுது, அவ்வளவுதான். அதே நீங்க அந்த புஷ் பண்றதை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் வந்துருது. அது ஏன் அந்த பட்டன் மோட்ல இருந்துச்சுன்னா தெரியாதனமா பட்டனை அமைக்கிட்டு வண்டி ஆக்சிடென்ட் கொடுத்தா ரிவர்ஸ் போயிரும்ல, அதுக்காக இவங்க பட்டன் மோட் கொடுக்காம அந்த புஷ் பண்ற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு டிசைனு. வெயில் ஜாஸ்தியா இருக்கு. அந்த வெயிலேன்னு வண்டி ஓட்டி பார்ப்போமா எப்படின்ட்டு? ட்ரையல் பார்த்தா தெரியும், ட்ரையல் பார்ப்போம். ஓகே, வாங்க ட்ரையலுக்கு போவோம். வண்டி நான் கீழே இறக்க போறேன். பாருங்க, வண்டி கீழே இறக்க போறேன். அப்பா, இறக்கிட்டேன். வண்டி கீழே இறக்கியாச்சு. ரைட், ஓட்டி பாப்போமா? ஓகே, ஹாய். வண்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வண்டி ஓட்டுறது நல்லா தான் இருக்கு. நல்லா பெரிய வண்டியா இருக்கு. என்னோட ஹைட்டுக்கு வண்டி வந்து நல்லா லெக் வந்து நல்லா லெங்க்தா வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. காலெல்லாம் வந்து வலிக்காது. எவ்வளோ லாங் போனாலும் கால் வலிக்காது, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்கில் போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்குது. ஏதாவது பில்லு கட்டு வைக்கிறது, கடல் வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நிறையா நீங்கள் வச்சுக்கலாம். சூப்பராக தான் இருக்குது வண்டி. ஆனால் வந்து மக்கள் வந்து இந்த வண்டியை எப்படி வச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து லைஃபு இந்த வண்டிக்கு. ஆனால் இது லேடிஸ் ஓட்டுறதோ சின்ன பசங்க ஓட்டுறதோ ரொம்ப பெஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்கள் பிரேக்கு. இது வந்து ட்ரம் பிரேக்கு ரெண்டுமே. பிரேக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரம் பிரேக்கு. அடித்தா உடனே நிற்கிது, அவ்வளோதான். டிஸ்க்கு கிடையாது, ஸ்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லாவே இருக்குது ட்ரம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும். இந்த கொமாக்கியோட X1 மாடல். அண்ணன் புவனேஸ்வர் அண்ணன் வந்து வண்டியை பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். எனக்கு இந்த வண்டி ஓட்டி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. சரின்ட்டு வண்டியை ஷோரூம்லேருந்து அப்படியே ஓட்டிகிட்டு வந்தோமா. ஓட்டிகிட்டு வந்துட்டு நல்ல வெயில், சரின்ட்டு ஒரு இடத்துல நின்றுட்டோம் வெயிலுக்காக. வண்டி நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் தான் போகும் இது. நீங்கள் நிறையாலாம் வேகமாக போகணும்லாம் இந்த வண்டி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, 25 கிலோமீட்டர் தான் போகும். அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ சூட்சமமாக ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. ஒன்று அமுக்கணும்னா 15 கிலோமீட்ரு, இன்னொரு வாட்டி அமுக்கணும்னா 20 கிலோமீட்ரு, இன்னொரு டைம் அமுக்கணும்னா தான் 25 கிலோமீட்ரு. அப்படியே அந்த 25 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ
வயசானவங்க ரொம்ப வயசானவங்களா இருந்தா 15 கிலோமீட்டர்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும்னா 25 கிலோமீட்டர் ஃபுல் ஸ்பீடில் வச்சு வண்டி ஓட்டிக்கலாம். வண்டியில் மொத்தம் 3 பேட்டரி, ரெட் ஆசிட் பேட்டரி வந்து 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்க மினிமம் ஒரு அவங்க கம்பெனியில் சொல்கிறது ஒரு 45 to 50 சொல்கிறாங்க. நம்ம ரோடு கண்டிஷனுக்கு வண்டி ஓட்டணும் அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம் ஒரு 30 to 40 வரைக்கும் வண்டி போகலாம். அவ்வளோதான் போகும். அதுக்கு மேலே போகும்னு சொல்கிறது வந்து நல்ல ரோடாக இருந்தால் போகும். அதே மாதிரி ஓட்டுற பர்சனை பொறுத்து தான். லெக்ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இட வசதி இருக்குது. இதில் வந்து ஒரு பெரிய புல்லுக்கட்டு வச்சுக்கலாம். அப்படியே இல்லைன்னா கூட ஒரு நெல் மூட்டை தூக்கி அப்படியே வச்சுக்கலாம். ஒரு சிமெண்ட் மூட்டை 50 கிலோ சிமெண்ட் மூட்டை எடுத்து அப்படியே வச்சிடலாம். அந்த அளவுக்கு லெக்ரூம் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம தண்ணி தூக்க போகிறதுக்கு லேடிஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த இதில் வந்து ஒரு குடம், பிளாஸ்டிக் குடம், 20 லிட்டர் பிளாஸ்டிக் குடம் வந்து சூப்பராக வைக்கலாம் இந்த இடத்துல. தண்ணி தூக்கிற போகிற அவங்க, தண்ணி கேன் போடுறவங்க, அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு இட வசதி இருக்குது. பின்னாடி சீட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 பேர் உட்காரலாம். பின்னாடி சீட்டில் 2 பேர் உட்காரலாம். கேரியலும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கடலை தள்ளா கட்டிட்டு போகிறது, இங்கே இந்த சனத்தூர் கட்டிட்டு போகிறது, ஆட்டுக்கு சவுக்கத்தில் வெட்டிட்டு போகிறது, அதெல்லாம் கூட இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். தப்பே இல்லை. நம்ம வயலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம், வேலையை பார்க்க போகிறோம், மறுபடியும் திருப்பி வீட்டுக்கு கொண்டு வர போகிறோம், சார்ஜ் போட போகிறோம். இப்படியே தான் வண்டி ஓடும். ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். எத்தனை சைக்கிளிங் கணக்குங்கிறதெல்லாம் இதில் இன்னும் பெருசாலாம் எடுபடாது. இப்போ 100 சைக்கிளிங், ஒரு 1000 சைக்கிளிங் பவருக்கு இந்த பேட்டரிக்கு அப்படிங்கிறதெல்லாம் இது ரெட் ஆசிட் பேட்டரிங்கிறதால எடுபடாது. ஓட்டி பார்த்தது இல்லை, வண்டி சூப்பராக இருக்குது. இந்த வண்டி தேவை அப்படின்னாக்கா நீங்கள் ஷோரூமுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இஎம்ஐயில் வண்டி எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் வண்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் உப்பளத்தில் உப்பல்றவங்க, உப்பு மூட்டை எடுத்துகிட்டு வர்றவங்க, அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த வண்டி யூஸ் பண்ணுறாங்க. வண்டியில் உப்பு அதிகமாக ஏறாது, உப்பு துரு ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வண்டி கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக வண்டி வச்சுருக்கவங்க, அவங்கள்ட்ட நேரடியாக கேட்டால் தான் அவங்களோட அனுபவம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிவ்யூ எடுத்து போடுறோம். சரிங்களா? இந்த வண்டி தேவைன்னாக்கா நீங்கள் நேரடியாக வந்து ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். வண்டி பிடிச்சிருந்தா வண்டி புக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வண்டியில் பார்ப்போம். ஓகே.